அஷ்டமியில் வந்து கொண்டாடினாக்க விரதம் இருக்கணும். அந்த மாதிரி விரதம் இருந்து நம்ம வந்து அந்த கொண்டாடினால் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு இதை சுத்தை என்பாங்க. அதே மாதிரி இந்த ரோஹிணியிலனாக்கா இது வந்து சுவாமியுடைய பிறந்த நாள். அதை வந்து நாம் கொண்டாட வேண்டிய ஒன்று. அது வந்து சுவாமி வந்து அவர் நல்லா வந்து அவரை பற்றி நம்ம பேசுகிறோம், அவரை நாம் வந்து புகழ்கிறோம் என்றால் உலகமே நன்றாக இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் கொண்டாடுறவங்க ரோஹிணியில் பண்ணுறாங்க. அதனால் இந்த மாறுதல் வருது. இந்த தடவையும் பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை வந்து கோகுலாஷ்டமி, அன்றைக்கு அஷ்டமி இருக்கிறது. அப்போ வந்து கிருத்திகையும் வரலாம், ரோஹிணியும் வரலாம், அடுத்தடுத்த நட்சத்திரங்களா. ஆனால் இந்த கிருஷ்ண ஸ்ரீ ஜெயந்தின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. கோகுலாஷ்டமின்னு சில பேர் சொல்கிறவங்க அஷ்டமியில் கொண்டாடுவாங்க. ஸ்ரீ ஜெயந்தி, கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு சொல்கிறவங்க அந்த நட்சத்திரத்தில் கொண்டாடுவாங்க. அப்போ அஷ்டமி போயிருக்கோம், இல்லாமல் கூட இருக்கலாம், நவமி தசமி கூட வரலாம். ஸோ அவங்களுடைய பாரம்பரியத்தில் இந்த மாதிரி சிலதை வச்சுட்டு கொண்டாடுறாங்க. அதனால் இந்த மாறுதல்கள் வருது.